மேக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மேக்ஸில் இன்னைக்கு வந்து ஒர்க் ரிலேட்டடான சம்ஸு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் ரிலேட்டடான சம்ஸு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ரிலேட்டடாக என்னென்ன சப்டாபிக்ஸ்லாம் தான் வந்து படிப்போம் அப்படின்னா பெர்சன்டேஜ் சம்மந்தமாக வந்து படிப்போம் ஒர்க்கில். அதுக்கப்புறம் வாட்டர் ஒர்க்கில் தண்ணீர் தொட்டி அந்த மாதிரி சம் வந்து மெயினாக வந்து படிப்போம். அதுக்கப்புறம் வேலை செய்கிறது ஏபி சி இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய சம்ஸ் வந்து படிப்போம். அதே மாதிரி ஒர்க்கு டே டைம் ஆர் மென் அண்ட் உமன் ரிலேட்டடாக ஒர்க்கு டே டைம் மென் அண்ட் உமன் ரிலேட்டடாக வந்து படிப்போம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸு நம்ம வந்து படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கு ரிலேட்டடாக பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு 12 மாம்பழத்துலேயும் 3 பழம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போயிடுது. ஓகே, ஒவ்வொரு டஜன்லையும் 3 வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போயிடுது. 100 பழங்களை நான் வந்து வாங்குறேன். 12க்கு 3 வந்து அழுகி போகுது. இப்போ 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இது வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போகும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட்டா? ஸோ அப்போ கொஷின்ஸு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா நீங்கள் வந்து உள்வாங்கிக்கணும். ஸோ 12 பழங்களுக்கு ஓகே 12 பழங்களுக்கு 3 பழம் அழுகி போகுது. அப்போ 100க்கு எத்தனை அழுகி போகும்? அப்போ 4 3 12 இதே அடி கொடுத்தீங்கன்னா 25 ஆன்சர் 25. இது பர்சன்டேஜ் சம்பந்தமா நமக்கு ஒர்க்கில் இதே மாதிரி ஒர்க் ரிலேட்டடா லிங்க் பண்ணி வரக்கூடிய சம். ரைட்டா? இது வந்து புரியுதா? அதே மாதிரி ஸோ ஒவ்வொரு சம்மையும் என்ன பண்ணிக்கோங்க, கிளியரா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பர்சன்டேஜில் ஒர்க் ரிலேட்டடா அடுத்து பாருங்க, 15 அட்டைகளில் மொத்தம் எடை 15 அட்டையோட மொத்த எடை 50 கிராம் எனில் அதே எடை உள்ள எத்தனை அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காங்க. அதே எவ்வளவு? இது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கு. 15 அட்டை 50 கிராம். ஓகே, இதே இது 2 1 1/4 kg வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கக்கூடியது எத்தனை அட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. இப்போ 2 8 8 1 9 9/4 அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதுவும் பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி? ஸோ 50 கிராமுக்கு 15 சார்ட்டு. அப்போ ஓகே 9/4க்கு எத்தனை அப்படின்னு சொல்லி அப்போ இதை வந்து அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஓவரால் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து கொஷின்ஸு மெயினாக வந்து கேட்குறாங்க. அப்போ இதுவும் நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இப்போ இந்த இதில் இப்போ 2 1/kgன்னு இருக்கு, இங்கே 15 சார்ட்ன்னு இருக்கு, இங்கே 15 கிராம்னு வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு கேஜி கிலோகிராமை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராமா வந்து மாற்றுறீங்க. அப்போ 2 1/4 கேஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 200 கிராம் ப்ளஸ் இந்த 1/4 வந்துருக்கு இல்லையா? ஸோ 1/4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் 1/250 சம்திங் வந்து உங்களுக்கு மெயினாக ஆன்சர் வந்து வரும். ரைட்டா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஓவராலாக உங்களுக்கு எத்தனை கிராம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கேல்குலேட் வந்து பண்ணணும். ஸோ அப்போ பர்சன்டேஜ் டைப் ஆஃப் சம்மு இந்த மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் டைப்ஸில் இந்த மாதிரி வந்து பார்த்தோம். அதே இது ஒர்க் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து மெயினாக வந்து படிக்கணும். இதே மாதிரி ஒரு கார் இருக்கு, 25 லிட்டர் பெட்ரோலுக்கு 180 லிட்டர் வந்து போகுது. ரைட்டா? உங்களுக்கு ஓவராலாக கவனிங்க, 25 லிட்டருக்கு 150 கிலோமீட்டர், அப்போ 30 லிட்டருக்கு எவ்வளவு? ஸோ 5 30 5 25 3 5 அப்போ எவ்வளவு? 3 18 180. ஒரு செகண்ட்ல நீங்க வந்து இது வந்து ஆன்சர் போடலாம். இந்த மாடல் சம்மு நீங்க பெர்சன்டேஜ்ல வந்து படிக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் சம்மை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ் டைப் ஆஃப் சம்மு எல்லாத்துலேயும் வந்து வரும். ஏரியாவுக்கு வந்து வரும், வால்யூம்க்கு வரும், ரைட்டா? ஸோ எல்லா டாபிக்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து வரும். அதனால இந்த டாபிக்ஸை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நம்ம வந்து ஈஸியான ஒரு சம் வந்துருக்கு, அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் ஒரு சில சம்ஸ், ஓகே. ஸோ அப்போ நீங்கள் ஒர்க்கில் நமக்கு வந்து பெர்சன்டேஜ் டைப் ஆஃப் சம்ஸு என்னென்னலாம் வருதோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து பெர்சன்டேஜ் டாபிக்ஸ் வந்து படித்தாலும் சரி, இல்லை இதே கொஷின்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து எடுத்தாலும் சரி, நமக்கு எக்ஸாம்ஸில் கொஷின் பேட்டர்ன் அப்படிங்கிறது சேம் தான், ரைட்டா? கொஷின் பேட்டர்ன் அப்படிங்கிறது சேம் பேட்டர்னாக தான் வந்து வரும். அப்போ நீங்கள் ஒரே போர்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் மல்டிபிள் லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் இதே பேட்டர்னில் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகளில் இதே பேட்டர்னில் தான் வந்து கேட்பாங்க. கொஞ்சம் யூபிஎஸ்சி மட்டும் எடுத்துட்டோம்னா இதுலேருந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி யூபிஎஸ்சி சிசேட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தான். எஸ்எஸ்சிக்கும் இதே பேட்டர்ன் தான், ஆர்ஆர்பிக்கும் இதே பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்னை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது, ரைட்டா? ஸோ அடுத்த சம் வந்து போயிடலாம். ஸோ அடுத்த சம்க்கு வந்து போயிடும். ஸோ இந்த சம்மை யாராவது வாசிங்க. Weight of 15 charts is 50 grams. How many charts will be there in 2 kgs quarter kg weight of same chart? 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? ஓகே, இது நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட் தான். ஸோ நம்ம இங்க நம்ம ஓவராலா ரேஷியோ டைப்ஸ்லேயே வந்து எடுத்துக்கலாம். ரேஷியோ டைப்ஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 அட்டை 50 கிராம். ஓகே, 15 அட்டை 50 கிராம். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அட்டை தெரியாது எத்தனை கிராம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2250 கிராம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேல்குலேட் வந்து பண்ணலாம். ஸோ இதே டைப்பு உங்களுக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அடுத்து ரேஷியோ வந்து படிப்பீங்க. ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். சில வாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 1/14க்கு பதிலாக 2 1/4க்கு பதிலாக 1 1/4, பொதுவாக இந்த மாடல் சம் 1 1/4 சம்பந்தமான கொஷின்ஸு உங்களுக்கு அடிக்கடி வந்து கேட்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 15 கிராமுக்கு 15 அட்டை, ஓகே நல்லா கவனிக்கணும், 50 கிராமுக்கு 15 அட்டை. அப்போ 1 1/4னா என்ன வச்சுக்கலாம், ஓவராலா 1 1/4 அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், ஒரு 1000 கிராம். 1/4 அப்படிங்கிற அகெயின் 250, என்ன வரும் 1250. இது அடி கொடுத்தீங்கன்னா ஓவராலாக என்ன வரும், ஓவராலாக அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம 50னா 2, ஸோ 100ல் அகெயின் 25 பேலன்ஸு, 25 பேலன்ஸ் போட்டிங்கன்னா அகெயின் 250, 4 5 வந்து வரும், ரைட்டா? அகெயின் 15 15 65 போட்டிங்கன்னா 15 × 25, 15ஐயும் 25ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 15 25 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதான் வந்து ஆன்சர், ரைட்டா? ஸோ இந்த சமம் 1 1/4 அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அப்போ 375. இதே இது 2 1/4னா என்ன வரும், 50 15. ஸோ இது வந்து 2250ன்னு வந்து வரும். அப்போ 2250 டிவைடட் பை 50 வந்து போட்டிங்க அப்படின்னா வகுத்தல் 50 போட்டிங்க அப்படின்னா இதே வந்து அடி கொடுத்தோம்னா 45 வந்து வரும். ஸோ 15ம் 45ம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 675. இப்போ ஆன்சரு 670. இந்த சம்மை பொறுத்தவரை 2 விதமாக வந்து கேட்கலாம். 1/4 1 1/4ன்னு கேட்கலாம், 2 1/4ன்னு வந்து கேட்கலாம், ரைட்டா? சிம்பிள். என்னது 50 கிராமுக்கு 15 சார்ட்டு, ஓகே. அப்போ இது வந்து 2 1/4 kgன்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போ 2 kgங்கிறத
2000 கிராம்னு வந்து மாற்றுவோம். ஸோ அகைன் 1/4 கேஜி அப்படிங்கிறது என்னது 250 கிராம்னு வந்து மாற்றுவோம். அப்போ ஓவராலாக 2250 கிராம்னு வந்து அர்த்தம். ஸோ அதாவது 50 கிராமுக்கு 15 அட்டைன்னா 2250 கிராமுக்கு எத்தனை அட்டை, அவ்வளோதான். ஸோ அதுல இருந்து அடி கொடுக்கணும். இந்த மாதிரி சம்மை என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. அப்போ பெர்சன்டேஜ் டைப் ஆஃப் ஒர்க் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி கார் பார்த்தோம் இல்லையா, அது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்துருவோம் ரைட்டா, ஒர்க் ரிலேட்டடாக. ஸோ இது வந்து கேட்பாங்க. இது வந்து எப்படின்னா ஆன் ஆன் வென் இன்ட்டு ஓகே நாட்கள் நாட்கள் நேரம் டிவைட் பை என்ன வரும் பார்த்தா வேலை. புரியுதா? ஸோ அதாவது மென்னு உமனு இன்ட்டு டே இன்ட்டு டைம் டிவைட் பை ஒர்க் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் 5 நபர் ஓகே 5 நபர் புரியுதா? 5 நபர் 5 வேலைன்னு வரும்போது கீழே வந்து 5 வரணும். வேலை வரும்போது கீழே வந்து 5 வரணும். வேலை வந்து 5. ஓகே 5 நபர் 5 வேலையை எவ்வளோ டே 5 நாளில் முடிப்பார். இங்கே டைம் அப்படிங்கிறது வந்து கிடையாது, அதனால அதை இக்னோர் பண்ணிடலாம். அகெயின் ஈக்குவல் டு தி 50 நபர் ஓகே 50 வேலையை எத்தனை நாளில் வந்து முடிப்பார். டே 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. இதையும் வந்து அடிக்கிறீங்க. ஓகே இதையும் அடிக்கிறீங்க. அகெயின் இதையும் இந்த அடிக்கிறீங்க. அப்போ டே 2 ஈக்குவல் டு என்ன வரும் 5 வந்து. அதாவது ஆன் வந்து பார்த்தீங்கன்னா 5 நபர்கள் 5 வேலையை ஓகே என்ன பண்ணுறோம் 5 வேலையை 5 நாட்களில் வந்து முடிக்கிறோம். இங்கே நேரங்கிறது வந்து கிடையாது. ஈக்குவல் டு 50 நபர் ஓகே 50 வேலையை எவ்வளோ டேல வந்து முடிப்பாங்க. இதையும் அடிக்கிறீங்க. அடிக்கிறீங்க. அப்போ டே 2 வந்து பார்த்தீங்கன்னா 5 அந்த ஆன்சராக வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி சம்மம் உங்களுக்கு வந்து கேட்போம். அடுத்தது வந்து பாருங்க. ஓகே அடுத்தது வந்து பார்ப்போம். 200 நபர் 280 நபர் எத்தனை முறை 2 முறை ஃப்ளைட்டில் வந்து போகிறாங்க. 250 நபர் 2 முறை ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்போ 1400 நபர் எத்தனை முறை போவாங்க. இந்த ஜீரோக்கு அடிங்க. ஸோ இதுக்கும் அடிச்சிங்கன்னா 2 10ன்னு வந்து வரும். அகைன் இதுக்கு வந்து அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 10. ஆன்சர் 10. ஸோ இதெல்லாம் ஒர்க் ரிலேட்டடான சம்ம ரொம்ப சிம்பிளாக வந்துருக்கும். நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஓகே இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த சம்மு 81 மாணவர்கள். ஓகே இது நேற்று ஏற்கனவே வந்து பார்த்தோம். 81 மாணவர்கள் என்ன எழுத முடியும். ஓகே 81 மாணவர்கள் ஓகே 448. ஏன்னா வேலை வந்து கீழே தான் வந்து வரும். 448 நீளமுள்ள ஒரு சோர்ல ஒரு ஓவியத்தை டே அளவு 56 நாள் வந்து வரைகிறாங்க. அதே மாதிரி கீழே வந்து வேலை வரணும். 160 நீளமுள்ள ஒரு இது வந்து இருக்கு. ஸோ அந்த சுவர் இருக்கு. அதில் 27 நாள் டே வந்து பார்த்தீங்கன்னா 27 நாள். எத்தனை மாணவர்கள் ஸ்டூடெண்ட்டு, அதாவது மென்னு உமனு 2 என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ரைட்டா. ஸோ அப்போ இதை வந்து அடி கொடுத்தீங்கன்னா என்ஆர் 48. இதையும் அடி கொடுக்கலாமா மூகையில். ஸோ 81ஐயும் 27 அடி கொடுத்தீங்கன்னா 3 ஆள் அடி கொடுக்கலாம். இப்படி ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வச்சு அடிங்க. இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 ஆள் வந்துடும். ஓகே 448 56ஐயும் இது பண்ணிக்கணும். இதையும் அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 8ன்னு வந்து வரும். ஸோ அகைன் இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 20ன்னு வந்து வரும். அடுத்து என்ன இருக்கு. ஓகே இங்கே இருக்கிறது 3. இந்த 20 அங்கிட்டு வரும்போது மல்டிப்ளை ஆகும் 20. அப்போ எத்தனை மாணவர்கள் 2 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 6. அப்போ ஓவராலாக 60.
ஸோ மாணவர்கள் 2 என்னது உங்களுக்கு 60 ஆன்சர். ரொம்ப சிம்பிளான முறையில் நீங்கள் வந்து போட முடியும். ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஒரு நாளில் இங்கே பாருங்க 42 அடுக்குகளை அமைக்கிறார்கள். அப்போ அது என்னது ஒர்க்கு. அப்போ ஒர்க்கு கீழே வரும். 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைக்கிறாங்க. இதே 23 தொழிலாளர்கள் மேலே ஆண் பெண்ணு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு எத்தனை அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இதை வந்து அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 7 14 இது ஓவராலாக நம்ம வந்து அடி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 14 42 42ஐயும் 14ஐயும் அடி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதையும் அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 வந்து வரும். ஸோ இதில் 3 வந்து வரும். இங்கே 3 14 42. ஸோ அகெயின் ஸோ இது வந்து நமக்கு வந்து தெரியாது. நமக்கு என்ன தெரியாது? யூனிட் வந்து தெரியாது. அப்போ யூனிட் 2 ஈக்குவல் டு 2 23 இன்டு 3 போட்டிங்கன்னா அகெயின் 60 69 வந்து ஆன்சர். மல்டிப்ளை பண்ணி போடுறோம் அவ்வளோதான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 69. இது வந்து எல்லாமே ஒர்க் ரிலேட்டடாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் 35 வண்டி ஒர்க்கு கீழே 35 வண்டியை 3 நாளில் உற்பத்தி பண்ணுது. இதே இது 21 நாளில் எத்தனை வண்டி வந்து பண்ணும்? ஸோ அதாவது ஒர்க்கு மென்னு உமன் இன்டு டே இன்டு டைம் டிவைட் பை ஒர்க்கு. ஸோ இதில் நமக்கு என்னென்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ, ஓகே, ஸோ என்னென்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ அதுபடி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒர்க் ரிலேட்டடாக என்னென்ன சம்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இதையும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்கன்னா இதையும் அடிச்சிங்கன்னா 7 3 21. அப்போ இங்கே உங்களுக்கு ஒர்க்கு 2 எத்தனை மிதிவண்டி சைக்கிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்டு 35. அப்போ 147. இருக்கிறதுலே அதிகபட்சமான கேள்வி இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னோம். அப்போ இந்த பேட்டர்னா என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, ஒரு சூடேற்றி 40 நிமிஷத்துல 3 அலகு மின்சாரத்தை தயாரிக்குது. இதே இது 2 மணி நேரத்துல எத்தனை அலகு? இதுவும் சிம்பிள் தான். இது பெர்சன்டேஜ் வைஸே கூட நீங்க வந்து போடலாம். 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட். அப்போ 2 மணி நேரங்கிறது என்னது? 120 நிமிஷத்துக்கு 120 நிமிஷத்துக்கு எத்தனை நிமிஷம்? அது போட்டிங்கன்னா 3 12. அப்போ என்ன வரும்? 3 9 யூனிட் அப்படின்னு வரும். வித்தின் செகண்டில் எல்லாம் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 7000 சிமெண்ட் பேக்ஸ். அப்போ ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 சிமெண்ட் மூட்டை, ரைட்டா? எவ்வளோ? 12 4 36 இயந்திரம். 36 இயந்திரங்கிறது மென் உமன். 36 இயந்திரம் 12 4 7000 மூட்டையை வந்து பையை வந்து தயாரிக்கிறது. இதே இது 24 இயந்திரம் 18 நாளில் எத்தனை மூடையை வந்து இது பண்ணும்? அப்போ எவ்வளோ ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இதையும் வந்து அடிக்கிறீங்க 2 18 36. இதையும் வந்து அடிக்கிறீங்க 2. அகைன் இதையும் வந்து அடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மூட்டை 2 என்ன வரும்? ஸோ அதாவது ஒர்க்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா 7000. ஓகே, நம்ம பிரித்து மைக்ரோ லெவலில் வந்து பார்க்குறதுனால உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸு ஒரே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள். ஸோ இது ஏற்கனவே பார்த்தது தான். இந்த ஏர்கிராஃப்ட் சம் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இது அதே பேட்டர்னை தான் என்ன பண்ணுறாங்க, ஏர்கிராஃப்ட் சம்மு அதே பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடியது டைம் ஓரியன்ட் தான். அடுத்து நேரம் ஓரியன்ட். ஓகே, இவ்வளோ நேரமும் நம்ம ஒர்க் ரிலேட்டடாக வந்து பார்த்தோம். அடுத்து நேரம் ஓரியன்ட்.
ஒரு மாணவர்கள் 15 நிமிடத்துல, அப்போ ஒர்க்கு இன்டு டே டைம், சாரி, மென்னு உமனு டிவைட் பை ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது டைம் ஓரியன்டா வந்து பார்க்குறோம். 15 நிமிஷத்துல 21 பக்கம், அப்போ ஒர்க்கு 21 பக்கம். 15 நிமிஷத்துல 21 பக்கம் அப்படின்னா ஓகே, 84 பக்கத்தை டைப் பண்ண எவ்வளோ டைம் ஆகும்? அப்போ இது வந்து அடிச்சிங்கன்னா இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 4. அப்போ D2 வந்து பார்த்தீங்கன்னா 15 × 4, அப்போ 30, 60, 1 மணி நேரம் ஆகும். 1 ஹவர்ஸ் ஆர் 60 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சம்மை நீங்கள் டக்கு 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 டக்குன்னு வந்து போட்டலாம். அடுத்து பாருங்க, தச்சர் கார்பெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலியோட பாகங்களை வந்து பொருத்துறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது. அதே வேலையை தச்சர் பி ஆனவர் ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 மணி நேரம். பிங்கிறவர் என்ன பண்றாரு, ஏவை விட 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறாரு. ஓகே, இருவரும் இணைந்து வேலையை வந்து செய்யும் பொழுது 22 நாற்காலி பாகங்கள், ஓவராலா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஓவராலா 22 நாற்காலியை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகங்களை பொறுத்த எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஒர்க்கையும் இதையும் லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து மெயினாக வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் நீங்கள் வந்து அந்த ஒர்க் ரிலேட்டடாக நான் வந்து ஏபி ஒர்க் வந்துருக்கு இல்லையா, அதையும் ப்ளஸ் டைம் ஓரியன்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த ஏபி சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய சம் ரிலேட்டடாக வந்து நம்ம வந்து பார்த்துக்கிடுவோம். அதுலேயே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ ஏவோட ஒர்க்கு 1/15, பியோட ஒர்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ அதாவது ஓகே, ஸோ ஏவோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து ஏவோட என்ன பண்ணுறாரு, 3 நிமிஷம் அதிகமாக வந்து இது பண்ணுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ பிங்கிறவர் அரௌண்ட் 80 மினிட்ஸ். ஓகே, ஏ ஆனவர் ஒரு நாற்காலி பாகங்களை பொறுத்த 15 நிமிஷம் ஆகுது. ஏங்கிறவர் 15 நிமிஷம் ஆகுது. ஓகே, அதே இதை தச்சர் பி ஆனவர் ஓகே ஏ எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 3 நிமிஷம். அப்போ பிங்கிறவர் 15 + 3 அரௌண்ட் எவ்வளோ வரும், 18 வந்து வரும். 18 வந்து வரும். ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 22 நாற்காலிகளை பொருத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போ 2 பேரும் சேர்ந்து டுகெதர் சார்ந்த விஷயங்கள், 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இணைஞ்சு வேலை பார்க்கும் பொழுது அப்படிங்கக்கூடிய அர்த்தம். அப்போ ஏவும் பியும் வந்து 1 டே ஒர்க், ஏபி 1 டே ஒர்க்னா என்ன பண்ணுவோம், ஏவோடது 1/15, பியோடது 1/18. இப்போ 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1/15 + 1/18. இது வந்து பண்ணிங்கன்னா மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுவோம், கீழே 15 × 18, மேலே கூட்டிய வந்து வரும் 30, 33 சம்திங் வந்து வரும். ஸோ அப்போ இங்கே கீழே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி வந்து போட்டுக்கலாம். 15 × 18 வந்து பார்த்தீங்கன்னா 270, மேலே 33. நீங்கள் என்ன பண்ணலாம், 3ஆல் அடிக்கலாம். 11 பண்ணா 33, 33 27, அப்போ 11/90. ஸோ உங்களுக்கு ஓவராலாக நமக்கு 11/90 அப்படிங்கிறது இது 1 டே ஒர்க்குக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 1/A 1/Bக்கானது. அப்போ A + B அப்படின்னு வரும்போது ஒன்றும் இல்லை, இதோட தலைகீழி 90/11. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அப்போ 22 சேர் வந்து பண்ணுறாங்க. டோட்டலாக 22 சேருக்கு எத்தனை மினிட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இதை அடி கொடுத்தீங்கன்னா 2 வந்து வரும். 92 18, 180 நிமிஷம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த சம்மை வந்து போட்டுடலாம். ரைட்டா? ஓகே, 2 பேரும் சேர்ந்து இது பண்ணும்போது 11/20. அப்போ 22 சேர். இதே 42, 2 பேரும் சேர்ந்து ஒரு சேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? ஸோ ஓவராலாக 90/11. இது 22 சேர்னா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 180.
அவ்வளோதான். ரைட்டா? அடுத்தது வந்து பாருங்க. ஒரு மரம் வெட்டுறவர் இருக்காரு. ஓகே, உட்கட்டர் வந்து இருக்கிறாரு. 12 நிமிஷத்துக்கு 3 பீஸ். அப்போ டைம் மேலே என்னது 12 நிமிஷம். எத்தனை பீஸு? 3. ஓகே, இதே இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸுக்கு எவ்வளோ டைம்? கேல்குலேட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ கேல்குலேட் பண்ணுங்க, என்ன வரும் நமக்கு? டைம் 2 வந்து தெரியாது. T2 வந்து போட்டிங்கன்னா இதையும் 4 3 12, இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐநா எவ்வளோ? 20. அவ்வளோதான். ஓகே, இது வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி சம்மும் என்ன பண்ணுறாங்க? 20 24 ஒரு நிமிஷம். ஒரு மரம் வெட்டுவர். ஓகே, ஒரு மரம் வெட்டுவர் ஒரு மரத்துண்டை ஒரு மரம் வெட்டுறவர் ஒரு மரத்துண்டை 3 துண்டாக்குறதுக்கு 3 துண்டுக்கும் போது அது கீழே வரும். 12 நிமிஷம் ஆகுது. ஓகே, இதே தான் 5 துண்டாக்க எவ்வளோ டைம் ஆகும்? அப்போ இதையும் அடிச்சிங்கன்னா 4. ஸோ ஓவராலாக டைம் 2 எடுத்திங்கன்னா ஐநா 20 நிமிஷம். அவ்வளோதான். ஆன்சர் 20 நிமிஷம் இல்லையே. இல்லை, ஏன் இல்லை? நிமிஷம் செக் பண்ணுவோம். ஒரு பீஸுக்கு ஓகே 20 தான். இதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். ஓகே, இந்த சம் எல்லாமே ஈஸி தான், வந்ததே தான் வந்துகிட்டு இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு ரீடர் 20 பேஜ். இப்போ எல்லாமே டைம் ஓரியன்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேஜுக்கு 2 ஹவர்ஸ், 2 மணி நேரம் ஆகுது. டைம் 2 மணி நேரம் 20 பேஜுக்கு. இதே இது 50 பேஜுக்கு கீழே ஒர்க் வரும். 50 பேஜுக்கு எவ்வளோ டைமு? அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், 20 பேஜுக்கு 2 ஹவர்ஸ்னால் 50க்கு எவ்வளோ? இதே வந்து அடி கொடுக்கலாம், இதே வந்து அடி கொடுக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 5 ஹவர்ஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ். இப்போ 5×30 300 நிமிஷம். ஒரே செகண்டில் வந்து போடலாம். அதனால் இந்த ஒர்க்கு சம்மு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள். ஸோ இங்கே 60 ஒர்க்கர், 60 பேர். ஓகே, 60 நபர்கள் என்ன பண்ணுறாங்க? 7 நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூட்டை பருத்தியை சுற்றுறாங்க. இதே இதை 42 பேர் எவ்வளோ நாட்களில் சுற்ற முடியும்? ஸோ இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 5×7 35, 6×7 42. இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 10. அப்போ என்னது ஆன்சரு? 10. ரொம்ப எளிமையாக தான் வந்திருக்கும். நீங்கள் டக்கு 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 டக்குன்னு வந்து போட்டலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள். ஸோ இப்போ ஒர்க்கு சம்மந்தமாக பார்த்தாச்சு, டைம் சம்மந்தமாக வந்து பார்த்தாச்சு. அடுத்து நீங்கள் பார்க்குறது டே சம்மந்தமான சம். டே சம்மந்தம் புரியுதா? ஸோ அகைன் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆண் பெண் சம்மந்தமாக அண்ட் நாட்கள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரம். வகுத்தல் என்னது? வகுத்தல் ஆண் பெண் நாட்கள் நேரம் வகுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை. ஸோ இப்போ பார்க்கக்கூடியது டே. ஆண் பெண் பார்த்தாச்சு, நேரம் பார்த்தாச்சு, வேலை பார்த்தாச்சு, இப்போ நாட்கள். ஒரு விவசாயி 144 வாத்து வந்து வச்சிருக்காரு. 28 நாளுக்கு தேவையான உணவு இருக்கு. 32 வாத்தை என்ன பண்றாரு? வித்துட்டார். அவரிடம் மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் எத்தனை நாட்களுக்கு உணவு வந்து போதும்? இது வந்து டே சம்பந்தமான விஷயம். என்ன பண்றாரு? 144 வாத்து. 144 வாத்துக்கு 28 நாள் சாப்பாடு இருக்கு. அப்போ 144 வாத்துக்கு 28 நாள் சாப்பாடு இருக்கு. மீதி என்ன பண்றாருன்னா 32 வாத்தா வித்துடுறாரு. 144க்கு 32 வந்து போனுச்சுன்னா 112. இப்போதைக்கு எவ்வளோ இருக்கு? 112 வாத்து இருக்கு. 112 வாத்து இருக்கு. அப்ப எவ்வளோ நாள்? ஓகே, எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து போதும்? ஸோ இது வந்து அடி கொடுத்தீங்கன்னா 28 112 + 28 போட்டிங்கன்னா இதையும் அடி கொடுக்கும்போது 4ன்னு வரும்.
அகைன் 144 4 வந்து இது பண்ணீங்கன்னா இங்கே 4 இருக்கா, இதையும் இதை அடிச்சிங்கன்னா 12 மீதி பேலன்ஸு 2 5 40 6 24. இப்போ இன்னொரு ஆன்சரு 36. அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் மைனஸ் பண்ணி நீங்கள் போடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த சம்மு 30 நபர் ஒரு வயலை 30 நபர் ஒரு வயலை 15 நாளில் அறுவடை செய்கிறாங்க. ஸோ 30 நபர்கள் 15 நாளில் ஓகே ஒரு வயலை அறுவடை செய்வாங்க. இதே 20 நபர்கள் அவ்வயலை எத்தனை நாட்களில் அறுவடை செய்வாங்க? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு அடிங்க. அடுத்து முகஞ்சா 15 டிவைட் பை 2 7.5 ஆன்சர். 30 நபர்கள் 15 நாட்கள் 20 எடுத்தீங்கன்னா அப்போ 7.5 சம்திங் வந்து ஆன்சர் வந்து வரும். ஓகே, ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. ஆனால் இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 35 இப்போ வந்து 15 சாரி இது 15 தப்பாக போட்டேன் பாருங்க. 30 நபர்கள் 15 நாட்களில் அறுவடை செய்கிறாங்க. இதே 20 நபர்கள் எத்தனை நாளில் அறுவடை செய்வாங்க? ஸோ இதையும் அடிச்சிங்கன்னா 3 4. அகைன் இதையும் வந்து அடிச்சிங்கன்னா 15 5 2 30 2 4. இதையும் அடிச்சிங்கன்னா ஒரு 2 4. அப்போ 5 3 45 டிவைட் பை 2 ஈக்குவல் டு D2. 45 இது வந்து பார்த்தீங்கன்னா 22.5 D2. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, வித்தின் செகண்டில் நீங்கள் வந்து பண்ணிடலாம். அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பாருங்கள், நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். 10 விவசாயி 21 நாளில் உழுகுறாங்க. இது 14 விவசாயி எத்தனை நாளில் உழுவாங்க? அடி கொடுங்க. அடி கொடுத்த ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்பீட் ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இது அடி கொடுத்தீங்கன்னா 7 14 3 21 ரைட்டா? ஸோ இப்போ 30 டிவைட் பை 2. அகைன் இதே அடி கொடுத்தீங்கன்னா இதுலேயும் இதை விட்டேன்னா 10 விவசாயி 21 நாள் 7 14 3 21. அப்போ எத்தனை டேயில் வந்து முடிப்பாங்க? ஓகே, இதையும் வந்து எழுதி விடுங்கன்னா 5. அப்போ 5 3 15 ஆன்சர். ஸோ இதில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, எத்தனை நாட்களுக்கு முன்னதாக முடிப்பார்? கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்களுக்கு முன்னதாக முடிப்பார் அப்படிங்கிறதான். ஓவராலாக 21 நாள் ஆகுது. இப்போ 15 நாள்லேயே முடிச்சிடுறாங்க. அப்போ எவ்வளவு? 6 நாளுக்கு முன்னாடி முடிச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள சம் வந்து பார்ப்போம். 5. ஸோ இது வந்து மென்னும் உமனும் வந்து வர மாதிரி 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாளில் முடிக்கிறாங்க. 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள். 5 பாய்ஸு ஈக்குவல் டு என்ன? 3 கேர்ள்ஸ். அப்போ ஒரு பாய்ஸ் அப்படின்னு வந்து வரும்போது 1 பாய்ஸ்னு வந்து வரும்போது 5 கீழே வந்துடும். 3/5 கேர்ள்ஸ். 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவியர் ஒரு அறிவியல் திட்டத்தை 40 நாளில் முடிக்கிறாங்க. ஓகே, அப்போ 3/5 கேர்ள்ஸு 40 நாளில் வந்து முடிக்கிறாங்க. இங்கே 15 மாணவர்கள் 15 பாய்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா 6 கேர்ள்ஸ் எவ்வளோ நாளில் வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கொஷின்ஸ். அப்போ இந்த பாய்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இந்த 3/5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 15 இன்ட்டு 3/5 கேர்ள்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 வரும். 3 3 9 கேர்ள்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 கிளாஸ் ஓவராலாக 15 கேர்ள்ஸ் ஓவராலாக. அதாவது இந்த 15 மாணவர்கள் 6 மாணவிகளை அப்படிங்கிறத என்னவா மாற்றிட்டோம்? நம்ம 15 கேர்ள்ஸாக வந்து மாற்றிட்டோம். ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது
ஓகே. ஸோ 3 கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, 40 நாளில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது 15 கேர்ள்ஸு எத்தனை இதில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இதையும் வந்து அடிச்சிங்கன்னா I3 15, இதையும் இதை வந்து படிச்சிங்கன்னா NH 40. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுல அது வந்து இல்லை, 8 வந்து ஆன்சர். பி வந்து 8. இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? புரியல. ஓகே, திரும்பவும் தெளிவாக நான் வந்து சொல்கிறேன். 5 மாணவர்கள் அல்லதுன்னு வந்திருக்கு, அல்லது 3 மாணவிகள். இது வந்து ப்ராபபிலிட்டி காம்பினேஷன்ஸ் வந்து படிப்போம். அல்லது அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, அப்போ 5 மாணவர்கள், 5 பாய்ஸ் ஈக்குவல் டு என்னது 3 கேர்ள்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ ஒரு பாய்ஸ் அப்படிங்கும்போது இந்த 5 கீழே கொண்டு போயிடும். ஒரு மாணவர்கள் ஈக்குவல் டு தி 3 டிவைட் பை 5 பெண்கள், கேர்ள்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ரைட்டா? இங்க 15 மாணவர்கள், 15 பாய்ஸ் மற்றும் பிளஸ் வந்து போடணும், மற்றும் 6 மாணவிகள், 6 கேர்ள்ஸ். ஸோ இப்போ ஒரு பாய்ஸ் அப்படிங்கிறது 3/5 கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ 15 ஒரு பாய்ஸ், இந்த பாய்ஸ்க்கு பதிலாக 3/5 கேர்ள்ஸ் பிளஸ் 6 கேர்ள்ஸ். இதையும் அடிச்சு கொடுத்தா 3 வரும். 3 9 கேர்ள்ஸ் பிளஸ் 6 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 15 கேர்ள்ஸ். ஸோ இப்போ 15 கேர்ள்ஸுக்கு எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது தான் கணக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கணக்கை எப்படி கன்வெர்ட் பண்றோம்னா, 3 மாணவிகள் சேர்ந்து ஒரு அறிவியல் திட்டத்தை 40 நாள்ல முடிக்கிறாங்க. 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்டத்தை 40 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இதே இது 15 மாணவர்கள் 6 மாணவிகள்ங்கிறத 15 பெண்கள் 15 மாணவிகள் சேர்ந்து என்ன பண்றாங்க, 15 மாணவிகள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்ப இதையும் படிச்சீங்கன்னா 5, இதையும் படிச்சீங்கன்னா 8. அப்போ எத்தனை டே 2 வந்து பாத்தீங்கன்னா 8. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து முடிச்சு விட்டலாம். ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். அறுபது ஒர்க்கர்ஸ், வேலையாட்கள். அப்போ 60 வேலையாட்கள், ஒரு பருத்தி உருண்டையை. அப்போ ஒர்க்கு 1, உருட்டையா 7 நாள் தேவைப்படுது. இதே இது 42 வேலையாட்கள், அதே ஒரு பருத்தி மூட்டை தான், எத்தனை நாள் ஆகும்? இப்போ இதையும் அடிச்சிங்கன்னா 7 35, 6 42. அகைன் இதையும் வந்து அடிச்சிங்கன்னா 10. அப்போ டே 2 வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்கள். அவ்வளோ. இது வந்து வந்ததே தான் வந்துகிட்டு இருக்கோம். இது வந்து என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து போடலாம். அடுத்து பாருங்க, 42 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 48 ஆண்கள், ஓகே, 7 மணி நேரம் 24 மணி நேரம். ஒரு வேலைங்கிறது அது ஒரு வேலைங்கிறது காமன் வேலை தான். அகைன் 28 ஆண்கள், ஏன்னா மென் உமன் சொல்லியிருக்கேன் இல்லையா? 28 ஆண்கள் 8 மணி நேரம், டே 2 எவ்வளவு? அப்ப இதை வந்து அடி கொடுத்தீங்கன்னா 8 24, 8 இது. ஓகே, ஸோ அடுத்து இதையும் அடி கொடுங்க. 3 21, 4 28. புரியுதா? அடுத்து வந்து பாருங்க, ஸோ இதையும் 1 4 2 8. அப்போ 12 3 வந்து இருக்கு. டே 2 வந்து பார்த்தீங்கன்னா 36. ஓகே, ரொம்ப ஸ்பீடா டக்குன்னு வந்து பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததும் அதே சம் தான் வந்து கேட்டிருக்காங்க, அதனால இதை வந்து விட்டுலாம். இப்போ பாருங்க, இந்த சம் வந்து பாருங்க, ஒரு சோப்பு தொழிற்சாலை நாள் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்து, ஓகே, 15 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ டைம் நம்ம சொன்ன மாதிரி ஆன், பெண், நேரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் டிவைட் பை வேலை. அதுபடி இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சோப்பு தொழிற்சாலை 12 மணி நேரம், ஸோ 15 மணி நேரம் வேலை, நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6. எவ்வளோ சோப்பு தயாரிக்கிறாங்க? வேலை 9600. இதே நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 9 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க.
அப்போ அகைன் டைம் எவ்வளவு? 18 மணி நேரம். ரைட்டா? 18 மணி நேரம். ஓகே, நமக்கு என்ன தெரியாது? எத்தனை நாள் டே 2 வந்து தெரியாது. ஓவராலா 14,400 சோப் வந்து தயாரிக்கிறாங்க. அப்போ இதை வந்து அடி கொடுக்குறீங்க. எப்படி அடி கொடுக்குறீங்க? இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 3×18, இதையும் கொடுத்தீங்கன்னா 5×3 = 15. இந்த டபுள் ஜீரோவை இந்த டபுள் ஜீரோ வந்து அடி கொடுக்கலாம். அப்போ இந்த 96, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா உங்களுக்கு என்ன இருக்கு? 144 டிவைட் பை 6. ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 96 இருக்கு. ஸோ இதை 96 4ஆல் அடி கொடுங்க. 2×8, மீதி 1, 4×16. அகெயின் 3×12, 5×20, 6×24. அகெயின் 12×2 = 24, 13×8, எண்ணி 2 16. அகெயின் 2×12, 3×12, 2/3 அப்படின்னு வந்து வருது. அப்போ 5/2 டே 2 டிவைட் பை 3. ஓகே, அப்போ என்ன வரும்? 5×3 = 15, 15 டிவைட் பை 2 டே 2ன்னு வந்து வரும். அப்போ இது வந்து என்ன வரும்? 7.5. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் யோசித்து வந்து பண்ணணும். அடுத்த சம் வந்து பார்த்துடலாம். 6 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாளில் முடிக்கிறாங்க. 6 ஆண்கள் அல்லது 6 பெண்கள், 6 கேர்ள்ஸு அல்லது 8 பாய்ஸ். ஓகே, ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா 86 நாளில் முடிக்கிறாங்க. இங்கே அல்லதுன்னு இருக்கு, இங்கே மற்றும் இருக்கு. 7 பெண்கள், 7 கேர்ள்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்கள். ஸோ 5 ஆண்கள் அப்படின்னு வந்து வரும்போது, அல்லதுன்னு வந்து வரும்போது ஈக்குவல் வந்து வரும். ரைட்டா? ஸோ 5 ஆண்கள் 5 பாய்ஸ் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? அப்போ 6 கேர்ள்ஸ் = 8 பாய்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் வந்து கேர்ள்ஸ் 1 கேர்ள்ஸ் = 8 டிவைட் பை 6 பாய்ஸ். அப்போ இதே 4 2 8, 2 6. அப்போ 1 கேர்ள்ஸ் = 4/3 பாய்ஸ். இப்போ ஓவராலாக 1 கேர்ள்ஸ்க்கு பதிலாக 4/3 வந்து போடுறீங்க, ப்ளஸ் 5 பாய்ஸ் வந்து போடுறீங்க. 7×4 28, 28 டிவைட் பை 3 ப்ளஸ் 5 பாய்ஸ் வந்து வரும். ஸோ இதை வந்து திரும்பவும் நான் வந்து செய்கிறேன். 5 பெண்கள், 5 பெண்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாளில் வந்து முடிக்கிறாங்க. இதே இது 7 பெண்கள் 5 ஆண்கள் எவ்வளோ நாளில் வந்து முடிப்பாங்க அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இப்போ வந்து 6 பெண்கள் = 8 ஆண்கள். ஓகே, 8 ஆண்கள். ஸோ அப்போ இதே வந்து அடி கொடுத்தீங்கன்னா 2×6, 4×2 8, 3/4 சம்திங் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே அறையை 7 ஆண்கள், 7 பெண்ணு ப்ளஸ் 5 ஆண். இப்போ ஒரு ஆணுன்னு எடுத்துட்டிங்கன்னா 3/4, 3 டிவைட் பை 4 ஆண் = பெண்ணுன்னு வந்து வரும். ஸோ அப்போ இதை வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா 3 பெண்ணு 5 ஆணுக்கு பதிலாக 7 பெண்ணு ப்ளஸ் 5 ஆணுக்கு பதிலாக ஒரு ஆணுக்கு பதிலாக 5, 3 டிவைட் பை 4 அப்படின்னு வரும். இப்போ 7 பெண்ணு ப்ளஸ் 5×3 = 15 டிவைட் பை 4 பெண். அது 7 15 டிவைட் பை 4ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்?
ஸோ ஓவராலாக 7 நாங்க 28, 28 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15, 28 ப்ளஸ் 15 வகுத்தல் 3 அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இங்கே 7 நாங்க 28, 28 ப்ளஸ் 15 டிவைட் பை என்ன வரும், 4ன்னு வரும். ஸோ 4ன்னு வந்து போட்டிங்கன்னா 28 ப்ளஸ் 15 43 டிவைட் பை 4 அப்படின்னு வந்து வருது. ஸோ அப்போ இந்த இது ஓவராலாக 43 டிவைட் பை 4 பெண்கள். இதில் என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இதில் என்ன மீனிங்னா 6 பெண்கள், 6 பெண்களுக்கு ஓகே 86 நாள், 86 நாள். இதே இது 43/4 பெண்களுக்கு எத்தனை நாள் அப்படிங்கிறதாங்க கணக்கு. அப்போ இதையும் வந்து அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2. ஓகே, அப்போ இந்த இது இங்கிட்ட வந்து வரும்போது டே 2 வந்து என்ன வரும், 6 × 2 × 4 வந்து வரும். 6 2 12, 12 4 40, 4 2 8, அரௌண்ட் டே 2 வந்து பார்த்தீங்கன்னா 48 வந்து வரும். ஸோ இதில் இதை கன்வெர்ட் பண்ணுறதுல மட்டும்தான் கொஞ்சம் 6 ஆண்கள் அல்லதுங்கும் போது ஈக்குவல் டு 8 பெண்கள். இதை வந்து இது பண்ணி ஒரு ஆண்கள் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ 7 பெண்கள் ப்ளஸ் வந்து போட்டு 5 ஆண்கள். ஸோ அதில் ஆண்கள், ஒரு ஆண்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இந்த இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஓவராலாக இதை டோட்டல் பெண்கள் எத்தனை அப்படிங்கிறத வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணி டே 2 நம்ம வந்து இது பண்ணுறோம். ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். இது வந்து டேயை வச்சு கேட்கக்கூடிய, ஏற்கனவே பார்த்ததுதான் நினைக்கிறேன். 48 ஆண்கள் 7 மணி நேரம் 20, இது ஏற்கனவே பார்த்தது. அடுத்து பாருங்க, அடுத்து 210 ஆண்கள் ஓகே மணிமன்ற நேரம் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ டே, 18 நாளில் முடிக்கிறாங்க. அகெயின் இதே இது ஓகே. அடுத்தது எத்தனை ஆண்கள், ஓகே ஆண்கள் தேவைன்னு, ஸோ எவ்வளோ பேருன்னு தெரியாது, இன்ட்டு 14 மணி நேரம் 20 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ இது வந்து அடி கொடுத்தீங்கன்னா இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் வந்து அடி கொடுக்குறீங்க. அகெயின் 2 14 3 21 அடி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் 2 4 இருக்கா, 3 12 இருக்கு. அப்போ 3 3 9, 9 × 18 ஈக்குவல் டு டே 2. அப்போ 90 9 72 162. எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? பேசிக்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? 162. ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான். இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 5 நபர், 5 வேலை 6 நாட்களில் முடிக்கிறாங்க. இதே இது 50 நபர் 50 வேலையை எத்தனை நாளில் வந்து முடிப்பாங்க. இதையும் அடி கொடுக்குறீங்க, இதையும் அடி கொடுக்குறீங்க. அப்போ டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6. இந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன், அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரைட்டா? ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து பாருங்க, கவனிங்க. 12 மாடு, இது போல் ஆண் பெண் எடுத்துக்கலாம். 12 மாடு ஒரு வயலை 10 நாளாக வந்து மேயுது. நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10. இது 20 மாடு, 20 மாடு ஒரு வயலை எத்தனை நாளில் மேயும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கடிங்க, இந்த இதுக்கு இதுக்கு இருந்துச்சிங்கன்னா டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6. அவ்வளோதான். நீங்கள் ஈக்குவல்ட்டு கீழே மேலே கொண்டு வந்தீங்கன்னா லேட் ஆகும். இப்படி வச்சு என்ன பண்ணிக்கோங்க, டக்கு டக்குன்னு போட்டுக்கோங்க. அடுத்து அதே தான், 5 நம்பர் 5 வேலையை, இது வந்து 4வது முறை கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது ஏற்கனவே பார்த்தது தான், திரும்ப கூட செய்யுங்க. 150 மீட்டர் லென்த்து, அப்போ வேலை 15 பெண்கள்
12 நாட்கள் ஈக்குவல் டு என்னது 512 மீதமுள்ள பாய 32 பெண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஸோ இது ஏற்கனவே பார்த்ததுதான். அடி கொடுங்க பார்ப்போம். அடி கொடுத்த ஆன்சர் என்ன சொல்லுங்க? ஏஆர் 12 மூகார் 18. ஓகே, இதால அடி கொடுக்குறீங்க. அடுத்து இதையும் அடி கொடுத்தீங்கன்னா 2. ஸோ அடுத்து 32 வகுத்தல் 512 போட்டிங்கன்னா ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும்? இதையும் அடி கொடுக்குறீங்கன்னா ஸோ 512 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 256. அப்போ டே 2 256 டிவைட் பை 32. ஸோ 256 டிவைட் பை 32 அடி கொடுத்தீங்கன்னா 8 வரும். 8 ஆன்சர். ஸோ இதில் ஆன்சர் இல்லை, 8ன்னு போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? 8 ஏதோ 8 இதில் ஒரு 2 இருக்கு பாருங்க, அதை விட்டேன் பாருங்க. அப்போ 8 × 2 என்ன வரும்? 16 வரும் ஆன்சர். ஓகே, அடுத்ததுக்கு போயிடுவோம். ஸோ அடுத்தது தச்சர் மிச்சர்ன்னு இருக்கு. 4 தச்சர் 12 நாள் வேலை முடிக்கிறாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க? 2 தச்சர் எக்ஸ்ட்ரா வந்து வேலைக்கு செய்கிறாங்க. அப்போ 6 தச்சர் அந்த வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது. ஓகே, டே 2 வந்து தெரியாது. இதே அடிச்சிங்கன்னா 2. அப்போ டே 2 வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆன்சர். ஓகே, ஆன்சர் வந்து 8. டக்கு டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க. இது ஏற்கனவே இப்போ பார்த்தது தான். ஓகே, 16 டேஸ் பார்த்தோம் இல்லையா? 180 மீட்டர் 512 அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, பாய் 150 மீட்டர் பாய், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டதே தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, 60 ஒர்க்கர் ஒரு பருத்தி நூல் 7 நாட்கள் இது பண்ணுறாங்க. இது 42 ஆட்கள் ஒரு பருத்தி முடிய எவ்வளோ டேட்டுள்ள இது பண்ணணும்? ஸோ இப்போ பார்த்தோமா தான் 6 56 டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10. டேட்டு 10 அவ்வளோதான். இன்னும் 2-3 சம் இருக்கு, முடிச்சு விட்ருவோம். ஒரு டைப்பிஸ்ட்டு 4 டைப்பிஸ்ட்டு இப்பவும் பார்த்தது தான். 4 டைப்பிஸ்ட்டு 12 நாளில் முடிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா சேரும்போது 6 டைப்பிஸ்ட்டு எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? இப்போ பார்த்தா அதே தான். ஓகே, 8 விவசாயி 18 நாளில் நிலத்தை வந்து உழுவுறாங்க. இது 12 விவசாயி எத்தனை நாளில் உழுவாங்க? ஸோ இதே அடிச்சுக்கோங்கன்னா ஈரார் 12 மூகார் 18 இதே வந்து அடிச்சிங்கன்னா 4 3 டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12. அவ்வளோதான். டக்கு 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 டக்குன்னு முடிச்சு போயிட்டே இருங்க. ஸோ அடுத்த சம் வந்து பார்ப்போம். 10 விவசாயி ஏற்கனவே பார்த்ததான். 10 விவசாயி 21 நாளில் விழுவுறாங்க. இது 17 விவசாயி எத்தனை நாளில் விழுவாங்க? ஈரேல் 14 மூகேல் 21 இதே அடிச்சிங்கன்னா 5. அப்போ டேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 15. ஓகே, ஸோ அடுத்த சம் நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஒரு விவசாயி, இது ஏற்கனவே இப்போ பார்த்தது தான். இது பண்ணும்போது 148 - 28 போட்டோம்னா 112 ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து கவு 12 பஸ்ஸு, இது சால்வ் பண்ணுங்க வைப்போம். 12 பஸ்ஸு 10 நாள் மேயுது. இதே 20 பஸ்ஸு எத்தனை நாளில் அந்த தரையை வந்து மேயும்? ஆன்சர் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க வைப்போம். கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரம். ஓகே, 6. இந்த 0 இதையும் அடிச்சிங்கன்னா 6. அவ்வளோதான் ஆன்சர்.
ஓகே, அடுத்தது பாருங்க. ஏற்கனவே இது பார்த்தது தான். ஸோ திரும்பவும் பார்க்க வேண்டாம். கேட்ட சமயம் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அகைன் 48 ஆட்கள் ஒரு வேளை 7 மணி நேரம். அதுவும் அதுதான். 180 இதுவும் ஏற்கனவே பார்த்தது தான். அதனால ரிப்பீட்டடாக பார்க்க வேண்டாம். அடுத்து பாருங்க. 4 பிஸ்கட்டு 4 பிஸ்கட்டுகள் 4 பிஸ்கட்டு 12 பெண்கள் உட்கொள்றாங்க. ஓகே, இதே இது 12 பாக்கெட்டை எத்தனை பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்வாங்க. ஓகே, ஸோ இது கொஞ்சம் இது வந்து வேலையில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 12 பெண்கள் வேலை வந்து 4 பாக்கெட்னு எடுத்துக்கலாம். அகெயின் 12 பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாக்கெட்டு பெண்கள் வந்து தெரியாது. ஓகே, உமன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இதே சொன்னீங்கன்னா என்ன வரும்? 3 12 12 3 36. உமன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 36. கொஞ்சம் லைட்டாக யோசிக்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து பாருங்க. 5 நபர், இது ஏற்கனவே கேட்டதான், ஸ்கிப் பண்ணிடலாம். 4 தச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகுது. இது ஏற்கனவே கேட்கப்பட்டதான். எப்படி தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. அடுத்தது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதில் எடுத்துக்கலாம், ரிசனிங்ல வந்து எடுத்துக்கோங்க. கவனிங்க. 12 முழம் 32 முழம் இருக்கு. தமிழில் காமிக்கிறேன், இங்கிலீஷில் காமிக்கிறேன். ஓகே, ஒரு மரத்தோடைய ஹைட்டு, பனைமரத்தோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு? ஓகே, இது பனைமரம். ஓகே, பனைமரத்தோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 32 முழம். ஓகே, 32 முழம் வந்து இருக்கு ஓவராலாக. இதோட பனையோட ஹைட்டு. இதில் பச்சோந்தி வந்து என்ன பண்ணுது? பச்சோந்தி மேலே வந்து ஏறுது. ஏறும் பொழுது ஓகே, பச்சோந்தி வந்து மேலே ஏறதுக்கு இது பண்ணுது. மேலே ஏறும்போது ஒரு ஃபிங்கர் வந்து ஏறிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அகெயின் 4 விரல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபிங்கர் வந்து கீழே வருது. ஒரு ஜான் ஏறிட்டு 4 ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருது. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இது கூட அப்புறமா பார்ப்போம். ஸோ அடுத்த சம் வந்து பார்த்துடலாம். இது மட்டும் பசில்ஸில் வரும், ப்ளஸ் இங்கே ஒர்க்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து பாருங்க. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி. இது செய்யுங்க பார்ப்போம் ஆன்சர் என்னன்னு. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி முட்டை 7 நாட்கள். இது 42 வேலையாட்கள் என்ன வரும்? ஸோ என்ன பண்ணலாம்? இதே படிச்சுன்னா 6 அகெயின் 10. ஒரே செம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க? கொஷினாக வந்து கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ நம்ம ஓவராலாக ஒர்க் ரிலேட்டடாக மிக முக்கியமானதெல்லாம் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வாட்டர் ரிலேட்டடாக வந்து பார்ப்போம். ஏபி சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சம்ஸை நம்ம வந்து தெளிவான முறையில் பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்குவோம். ஸோ இந்த காணொலிகளை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து பார்த்து இது பண்ணிக்குவோம். ஓகேவா?